வெல்கம் பேக் எக்ஸ்ப்ளோர் முபாரக் சேனல். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்து நிற்கிறேன்னா, இல்லிக்கல் சொல்லி ஒரு இடம் வந்தேன். இந்த இடம் வந்து கோட்டயத்தில் இருக்குது. 2 கிலோமீட்டர் மேலே ஏறி போகணுங்க. இல்லிக்கல் கல் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெஸ்டினேஷன் தான் செல்வம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா அதில் பீக் பாயிண்ட்டுங்க. பூமியிலேருந்து 1500 அடி மேலே. இந்த வழியை மேலே ஏறி போகணும். அடுத்த ஸ்பாட் வரும்போது காணிக்கிறேன். ஒரு வழி வந்தாச்சு, வரல இன்னும் கிடக்குது போல. தான் இருக்குங்க உயரத்தில் தெரியுதா மலை. அந்த மலை மேலே பிரிட்ஜு மேலே போடுங்க, அங்கே தான் போகணுங்க. ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு வாங்க. ஐயோ ஏற முடியல, இந்த தணுப்பில் வேர்க்குது. ஜீப்பில் 59 ரூபா, நடந்து போய் 20 ரூபா சொன்னாங்க. இவர் தான் என்ன சொன்னார், வா நம்ம நடந்து போகலான்னு. முடியல யாரா அதான் தெரிஞ்சு வருங்க. அந்த மலையில போக போகிறோம். நான் சொன்னேன் வண்டியில் போயிருந்தானே, இந்த பையன் இந்த பையன் தான் நான் சொன்னேன். எங்க அங்கே வாருங்க, மேலே எங்கே இருக்குது. ஐயோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நடந்து இப்போதே இந்த மலைக்கே வரேங்க. பசங்க வேறு கீழே இறங்கி வரேன். இங்கே வேறு கீழே போட்டாச்சு. நடந்து மேலே போ, சட்டையில் திறந்து போட்டேன். ஓப்பன் ஃபேஸில் நிற்கிட்டோம். சரி மேலே போய் பார்ப்போம். தரேன் கண்ணா. சரி தொலையா. வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, இல்லிக்கல் சொல்லி லொக்கேஷன் வந்திருக்கேன். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோட்டயத்தில் இருக்குது. வேறு மாதிரி லொக்கேஷனுங்க. இந்த பேக் சைடு பாருங்கள், அப்படியே கேமரா சுற்றி பாருங்க. நினைப்பா பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து ஒரு 1500 அடி மேலே இருக்குங்க. இந்த இடத்துல அங்கே போக முடியாது. அங்கே சூசைட் நிறைய பேர் அட்டன் பண்ணாலும் விட மாட்டாங்க. ஆனால் இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குணா கோயில் காட்டி ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே தான் காணியா அப்படி மேலே போகலாம். மேலே போயிட்டோம். ஒர்த்து பிளேஸ் நீங்கள், சூப்பராக அமேசிங்காக இருக்குது. ஒர்த்துங்க. கீழேருந்து மேலே வந்ததுக்கு ஒரு ஒர்த்து பாயிண்ட்டு. சைட் வியூ வந்தால் இருக்கு பாருங்க. ஃபோக் ஏறிடுச்சு. இப்போதான் ஃபோக் இல்லாமல் இருந்துச்சு, ஃபோக் ஏறிடுச்சு. என் மேலே கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். அப்படி செம்மையாக வேர்த்துட்டுங்க. கீழே அது பார்த்தா தெரியும். இங்கே ப்ரோ, இங்கே இந்த அங்கே அந்த இடத்த பாருங்கள். அங்கே ஒரு வீடெல்லாம் தெரியுது பாருங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இது கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டுங்க. அந்த தெரு ஒரு கோட்டை. இது ஈராட்டுப்பேட்டைங்க. தெரியுது அந்த ஃபோக் கீழே தெரியுது. ஈராட்டுப்பேட்டை ஃபோக் ஏறுது ஒரு மேலே. நம்ம மேலே போகிறோங்க. கடவுள் இன்றைக்கி நமக்கு ஒரு இது வச்சுருக்காரு பார்க்குறதுக்கு. மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. ஒரு ஸ்டெப்பு ஏறி போகணும். இது வேலை இருக்குது. ஆனால் இங்கே ஒரு குப்பி இல்லை, வேஸ்ட் இல்லை, எல்லாம் பக்காவாக கிளியராக தான் வச்சுருக்காங்க. இந்த கம்பி கூட துரும்படிக்காமல் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த கம்பியோட இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கட் பண்ணு. இப்போ உங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் இங்கே வரணும், விசிட் பண்ண நினச்சிங்கன்னா, இங்கே வந்து கோட்டையாக வந்துட்டு ஈராட்டுப்பேட்டை வந்து அங்கேருந்து தீக்கோயிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 13 கிலோமீட்டர் மேலே வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டு விசிட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாறைக்கு மேலாம் காங்கிரீட் ஒரு அழகாக இருக்குங்க. நேச்சுராலிட்டியாக இருக்குது. வேறு மாதிரி இந்த லெவலுங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த இடமே. ரொம்ப ரொம்ப சைலண்டாக காமாக இருக்குது. ನೋಡಿಕಲ್ಲ அது நான் சொல்கிறாங்க. எப்படி ஸ்டெப்பெல்லாம் இருந்த இடங்க மழை வரும்போது இந்த காங்கிரீட்டோட பெயிண்ட் போயிடுச்சுங்க. கும்பிட்டு மழை பெஞ்சிருக்கு. இங்கேயும் காட்டிட்டு அப்படியே பேக் காணிக்கிறோம். சுற்றி காணிக்கிறோம் பழக்காம. செம்ம எக்ஸ்ப்ளோருங்க. அட்வென்ச்சர்னா அட்வென்ச்சர் தான் கட்டுது. மேலே இருக்குல்ல அறியாமா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். மேலே இருக்குது பல்ல கடிச்சு மேலே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓகேவா? கேமராமேன் ரொம்ப கஷ்டப்படுற செல்வா. அவரை வச்ச ஒரு வ்ளாக் இருக்குது இதுவே. உயரத்து வந்துடுங்க.
ஒரு 1500 அடிக்கு மேலே இருப்போம் ப்ரோ. ஏன் ப்ரோ இருப்போம்ல இருக்கும். மூச்சு விடுது ப்ரோ. கம்பி அதுதான் போட்டிருக்காங்க போல. கம்பி சூப்பர் கம்பி ப்ரோ. மழை வந்தாலும் சரி கம்பி துரும்பு அடிக்கலங்க. நம்ம ஊரில் இருந்த காசெல்லாம் ஹாட்டையாக போட்டிருந்தாங்க கவர்மெண்ட்டுக்காரங்க. இங்கே இருக்கீங்க பாருங்க, பண்ணுற வேலையை பெர்ஃபெக்டாக பண்ணுறது கேரளாக்காரங்க. இது வியூ பாயிண்ட் வந்தாச்சு. ஃபைனல் எட்ஜி. ஐயோ அப்படி கொடுங்க ப்ரோ. பாருங்க எங்கேருந்து எங்கே வரையும் வந்துருக்கானு. என்னமோ என்ன சொல்ல, நம்ம சைனாக்குள்ளே மதுள் மாதிரி இருக்கு பாருங்க. ஓவரால் சூப்பராக இருக்குங்க. வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். திஸ் இஸ் ஆசம் ஹெலிக்கல். நம்ம இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சு. நல்லா ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து மேலே ஏறி இருக்கணும். அப்போ தான் இந்த விசிட் பாயிண்ட் வர முடியும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே ஒரு போகு மறைச்சிச்சு. இந்த இடத்துல ஒரு அழகான கல் இருக்குது, நான் வீடியோவில் காணிக்கிறேன் கிளிப்பை. இந்த கல் வந்து ஆளுங்களாம் போக முடியும், மேலே குருசு இருக்குது. ஆனால் அங்கே நிறைய பேர் டெத் ஆகி போனாலே இப்போ பாதை இது வரை போட்டுருக்கேன். ஸோ கீழே நம்ம மேலே ஏறி வந்தோம் பார்த்தீங்களா, இங்கே வர இருக்க 20 ரூபா தான் ஒரு ஆளுக்கு ஏறி வர்றது. ஜீப்பில் வந்து அவங்களுக்கு 59 ரூபா ஆகும். ஆனால் விசிட் பண்ணுற வேண்டிய இடம், ஏன்னா என்னை சுற்றி இந்த ஃபோகு மறைச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு வியூங்க. அதாவது கடல் நிரப்புலேருந்து 1400 அடிக்கு மேலே இருக்குது. கோட்டையம் டிஸ்ட்ரிக்ட் ஈராட்டுப்பேட்டையில் இருக்குது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக பார்ப்பீங்க. நம்ம கூட கேமராமேன் செல்வா இருந்தார், அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தார். நீ கூட இருப்பார் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இந்த கல் ஃபோக விட்டு மாறும்போது ஒரு டேக் கூட எடுத்துகிட்டு நான் காணிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஏன்னா எங்கேயும் பார்க்க முடியாது. எனக்கு இங்கேயும் போக மனசே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பு, இந்த கம்பி, இந்த மலை வேறு லெவல் டேஸ்ட் இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். அப்புறம் அப்படி